இது மூன்றும் அவங்களுக்கு இன்பம் கொடுக்கறது. இந்த மூன்று இருந்தால் அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க, அவங்களுக்கு பிரச்சனையே இருக்காதுன்னு வச்சுங்க. அப்படி தான் அந்த உலக வாழ்க்கை. நிறைய சொத்து இருக்கணும், நிறைய தங்கம் இருக்கணும், நல்ல மனைவி இருக்கணும், இல்லைங்களா? இது மூணு இருந்தால் அவங்களுக்கு இந்த உலகத்தினுடைய ஆசை தீர்ந்து விட்டது என்பது பொருள், கிடைச்சுன்னு அர்த்தம். இதுக்கு பேர் செயற்கைன்னு அர்த்தம். இதனால் அனுபவிக்கக்கூடிய இன்பத்திற்கு பேர் செயற்கை இன்பம், இல்லைங்களா? அப்போது நம்ம எப்படி பிரிஞ்சோம் அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் இறைவனிடத்திலிருந்து வந்த ஆன்மா அது என்ன பண்ணணும்? இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அனுப்பிச்சிருக்காரு. நம்ம வாழ்ந்துட்ட உடனே எங்கே போகணும்? இறைவனிடம் தானே போகணும். இப்போ நம்ம வீட்டில் நமக்கு 3 குழந்தை இருக்குது. முதல்ல ஒரு பையன் பிறக்கிறான். பையன் பிறந்தோடனே அவனுக்கு கல்யாணம் ஆகிற வரையும் தாய் தகப்பன் பேச்சு கேட்டுக்கிட்டே இருப்பான். வேறு எந்த வீட்டுக்காக போக முடியுதா? யார் வீட்டுக்குமே போக முடியாது. நம்ம வீட்டில் தான் இருப்பான். அப்பா அம்மா தான் அவனுக்கு தெய்வம், இல்லைங்களா? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இந்த தெய்வமாக இருக்கக்கூடிய தாய் தகப்பனை ஒரு திருமணம்னு பண்ணி வச்சுருங்க, அப்படியே சேஞ்ச் ஆகும். அந்த பாசம், வீட்டுக்கு வருபவன் வரமாட்டான், அம்மா அப்பா பேச்சு கேட்குறவன் கேட்க மாட்டான். அப்போது ஏன் அவன் கேட்கலன்னா அவன் மேலே குற்றம் இல்லை, அவன் அடையக்கூடிய இன்பமானது இவனை மாற்றுகிறது. ஒரு பெண் வந்த உடனே அவனுக்கு அவள் இன்பம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அவன் தாய் தந்தை மேலே வெறுப்பு கிடையாது. அங்கே அவனுக்கு அதில் விருப்பம் இல்லாமல் வெறுப்பம் இல்லாமல் ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அம்மா அப்பான்னு நினைப்பான். மாறுகிறது, அது தன்னைத்தானே மாறும். அது தவறு என்பதற்காக அல்ல, அந்த உணர்வுகள் என்பது தன்னை மாற்றிக்கொள்ளும். அதே மாதிரி தான் பெண்ணும். ஒரு அம்மா அப்பாவுக்கு இருக்கிற வரையும் ஒரு பெண்ணானது நம்ம வீட்டை விட்டு அனுப்ப மாட்டோம். காலேஜுக்கு போனாலும் கூட வருவோம், ஸ்கூலுக்கு போனாலும் கூட போவோம், வெளியே இருந்தாலும் கூட்டிகிட்டு போவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் திருமணம் ஆன உடனே அந்த பெண்ணை நீங்கள் பாதுகாப்பு, நீ வீட்டோடு இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதுக்குண்டான இன்பம் கிடைத்த உடனே அது ஒரு தனியாக போயிடுது. இதே போலதான் இந்த உலகத்தில் வந்த ஆன்மாக்கள் எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து சேர்ந்து பிரிந்து பிரிந்து அது தனித்தனியாக போய்விட்டது. வெரி சிம்பிள். இறைவன்கிட்ட இருந்த ஆன்மா இறைவன்கிட்ட போகாம இந்த அற்ப ஆசைகளுக்காக, அற்ப இச்சைகளுக்காக இதுதான் இன்பம் என்பதை அது நினைத்து, இது ஒன்றொன்றாக ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் ஒன்றோடு ஒன்று இணைகின்ற பொழுது அவர்கள் தனித்தனி தனித்தனி வகையாக பிரிந்து அதற்குண்டான குழந்தை அப்படின்னு உலகம் முழுவதும் இன்று பரவி இருக்கிறது. உலகம் முழுவதுமே பரவி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய காரண காரியத்துக்கு இதுதான் காரணம்.